கவலைப்படும். ஹசரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சர்க்காருடைய முகம் எப்பவுமே வாடியதாக இருக்கும். அப்போ ஒருவர் கேட்டார், எஜமானி உங்களுடைய முகம் எப்பவுமே வாடியே இருக்கு, தாங்கள் பல நன்மைகளை செய்கிறீர்கள், ஆனா ஏன் உங்க முகத்துல ஒரு வாட்டம் ஒண்ணு தெரியும்? அப்ப ஹசன் ரலியல்லாஹு தஆலா ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அப்ப எஜமா சொல்லி காமிச்சாங்களா, ஒண்ணும் இல்ல, நன்மை செஞ்சா பாவம் செஞ்சா ஒரு பாவம் எழுதப்படும், பாவம் செஞ்சா நன்மை செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதாங்கிற விஷயத்துல என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய இஷ்டம் அது. நீ செஞ்சிருக்கிற நன்மைய ஏத்துக்கிறது ஏத்துக்காததுன்னு ஒரு முறை இருக்கு. பாவம் செஞ்சா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான்னு ஒண்ணு கிடையாது. ஒரு பாவமாக இருந்தாலும் அது பத்தோலையில் இருக்கும். நான் எவ்வளவு நன்மைகள் செய்திருப்பினும் அந்த நன்மைகள் அல்லாஹ் இடத்தில் மக்பூல் ஆகிவிட்டன என்பதற்கான ஆதாரம் என்ற கிடையாது. ஆனால் ஒரே ஒரு பாவம் ஆகினும் அது அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் இருக்கும் அல்லவா என்று கவலைப்பட வேண்டாம். என்ன சொன்னாங்க நண்பர்களே, எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அல்லாஹ் நான் கபூல் செய்யறேன்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆனா பாவம் ஒண்ணு இருந்தா அது எப்படியே இருந்து கொண்டு அல்லவா இருக்கும் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் என்றால், அதாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அல்லாஹ்வுடைய அன்பர்களே, அது அவர்கள் இறைநேசர்கள் மூலா, அவர்கள் அல்லாஹ்வுடைய காதலர்கள். அல்லாஹ் அக்பர். காதலன் எப்படியெல்லாம் தன்னுடைய காதலியுடைய பொருத்தத்தை தேடுறான் என்பது. நாம அல்லாஹ்வை காதலிக்கணும்னு சொல்லுவோம், அவனுடைய பொருத்தத்தை எங்க அன்பர்கள் நாம எல்லாம் மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய லைலா மஜ்னுடைய கதையை பத்தி எழுதும் போது இப்படி எழுதுறாங்க, மஜ்னுடைய அத்தா இவர் லைலா மேல இப்படி பைத்தியமா இருக்கானேன்னு காபத்துல்லாஹ் அடிச்சு இழுத்துட்டு போனார். அங்க போய் துவா செஞ்சாலும் அவளை மறக்கிறதுக்கு என்ன செய்யும்? அல்லாஹ்ட்ட கேளு. அந்த மனுஷன் காபத்துல்லாஹ்ல போய், யா அல்லாஹ் லைலாவுடைய காதலை எனக்கு அதிகப்படுத்த, யார் இந்த துவாவுக்கு ஆமீன் சொல்லலையோ அவருக்கு நீ அதாவு இறக்கலாம். அப்படியே அங்க துவா செஞ்சுட்டான் மஜ்னூன். இவர் அத்தாவே பக்கத்துல நின்று ஆமீன் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமீன் ஆமீன் ஆமீன். வெளியில கூட்டு போட்டு சாத்தான சைத்தான உன்னை அங்க கூட்டு போனதே லைலாவை மறக்கணும்னு தான். அங்க போய் நின்றுகிட்டு லைலாவுடைய காதல் அதிகமாக்கி இதுக்கு ஆமீன் சொல்லாதவருக்கு மேல அதாவை இறக்குன்னு துவா செஞ்சாங்க. அத்தா நான் மறக்கலான்னு தான் போனேன். காபாவுடைய திரை கருப்பாக இருந்தது, அது திருப்பதியில் லைலாவுடைய காதல் அதிகப்படுத்திருச்சு அத்தா என்பதாக சொன்னாராம். அதே நீ என்ன சொல்ற, கைருல்லாவை பார்த்துட்டு நான் அல்லாஹ்வை மறந்துட்டேன். சூஃபியாக்கள் என்ன சொல்றாங்க, யாரு ஜாஹிர் ஹுவா ஹே சூரத் அஹியார் மே கைருல்ல மௌலாதான் ஜாஹிரா இருக்கிறான். அரே கைருல்லா ஐனுல்லா கேட்டாங்க சூஃபியாக்கள். எந்த கைர் அல்லாஹ் இல்லாம தனியா காமிக்குது, எந்த கைர் அல்லாஹ் இல்லாம இருக்கான்னு. அல்லாஹ் அக்பர். நீ யாரை எல்லாம் அல்லாஹ்வை மறக்கடிப்பதாக உனக்கு சொல்லுகிறாயோ, சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், அவர்கள் எல்லாம் எனக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறார்கள்.